காட்டுல அது காலையில நேரம். காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே காலை நேரத்து இயற்கைய ரசிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பறவைகள் எல்லாருமே அவங்கவுங்க கூட்டுல உக்காந்துக்கிட்டு இயற்கைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க ஒரு வேட்டைக்கார வந்தான். இந்த காட்டுல நிறைய விலங்கெல்லாம் இருக்கு. கொஞ்ச நாள் இங்க இருந்தா சாப்பிட நல்லபடியா ஏதாச்சும் கிடைக்கும், அப்படியே சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லி அவன் அம்ப குறி வச்சான். அடேங்கப்பா, ஒரு கிளி இது உயிரோட கிடைச்சதுன்னா சந்தையில நல்ல காசுக்கு போகும். அப்படி அவன் கிளிய பார்த்து குறி வச்சான். அதுக்கப்புறம் அம்ப விட்டான். அட கிளியே, அங்கிருந்து எந்திரிச்சுப்பான். அப்படி சொல்லி மோண்டு குரங்கு அந்த அம்பு பிடிச்சது. அது அந்த வேட்டைக்காரனை நோக்கி தூக்கி எரிஞ்சுது. அது அவனுடைய கால்ல போய் குத்திக்கிச்சு. ஐயோ, செத்துட்டா சாமி. என்ன நல்லா இருந்துச்சு இல்ல? உன்னை பாத்துக்கிறேன், நான் இப்ப போய்கிட்டே இருக்க, திரும்ப கண்டிப்பா வருவேன். அப்படி சொல்லி வேட்டைக்காரன் அங்கிருந்து கிளம்புனான். அவன் அவனுடைய வீட்டுக்கு போய் பட்ட காயத்துக்கு மருந்து போட்டான். இது சரியாச்சுன்னா ஒரே வாட்டி 3 வேட்டையை நான் ஆடுவேன் பாரு. அப்படி வேட்டைக்காரன் சாயந்தரம் வரைக்கும் ஓய்வெடுத்தான். அதுக்கப்புறமா அம்பு எடுத்துக்கிட்டு அவன் கிளம்புனான். இப்ப இந்த காட்டுவாசிங்க என் அம்புல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். அப்படி சொல்லி வேட்டைக்காரன் போய்கிட்டு இருந்தான். ராமு யானை சோட்டுமான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோட்டுமானு, நான் என்னோட வேட்டை எப்படி அதிகமாக்குறதுன்னு பாக்குறேன். யானையா இருக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. எவ்வளோ குண்டா தானே இருக்க நீ? என்ன தோணுதுன்னா, இன்னும் குண்டானா பலூன் மாதிரி பறந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமாகணுமா? இருங்கடா, என்ன பண்றேன்னு பாரு. அப்படி சொல்லி வேட்டைக்காரன் மான நோக்கி குறி வச்சு அந்த அம்பு வேகமா விட்டான். ஆனா அந்த அம்பு மான போய் குத்துறதுக்கு முன்னாடியே அங்க வந்த கழுகு அந்த அம்பு வாயில பிடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அட, என்ன காடு இது? பறவைய விலங்கு காப்பாத்துது, விலங்கு பறவை காப்பாத்துது. இதுதான் எங்க காட்டுவாசியட ஒற்றுமை. வேட்டைக்காரா, உன் பருப்பு இங்க வேகாது. எங்கிருந்து போனா உனக்கு நல்லது. இல்ல, நான் அவ்வளவு சீக்கிரமா தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அப்ப 2 கழுகு ஒரு காக்காவும் வந்து வேட்டைக்காரனை துரத்திக்கிட்டு போச்சு. அட அட, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்படி அவன் வேக வேகமா அவனை காப்பாத்திக்க ஓடினான். அதை பார்த்து எல்லா விலங்குகளும் சிரிச்சாங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு, அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒற்றுமை உடையும். வேட்டைக்காரனோட குடிசையில ஒரு கூண்டு இருந்துச்சு. அந்த கூண்டுல சிகப்பு நிற கிளி இருந்துச்சு. அவன் அந்த கூண்டோட கதவை திறந்து விட்டான். அப்ப அவனுடைய முகத்துல ஒரு ரகசியமான சிரிப்பு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில அந்த சிகப்பு கிளி காட்டுக்குள்ள போச்சு. அது அங்க படுத்துக்கிட்டு தூங்குற ஒரு ஓநாய பாத்துச்சு. ஓநாய் பக்கத்துல ஒரு மாமிச துண்டு இருந்துச்சு. ஓநாய் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. உடனே அந்த மாமிச துண்டை எடுத்துட்டு போய் கழுகு பக்கத்துல அந்த மாமிச துண்டை வச்சிடுச்சு. கழுகு அந்த நேரம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மாமிசத்தோட மனம் வந்த உடனே தூங்கிக்கிட்டு இருந்த கழுகு கண்ணு திறந்து பாத்துச்சு. அடடா, என்ன இது? இந்த மாமிசம் எப்படி வந்துச்சு? சரி, ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறேன். அப்படி சொல்லி அந்த மாமிச துண்டை கழுகு சாப்பிட ஆரம்பிச்சுது. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் தூங்கிக்கிட்டு இருந்த ஓநாய் எழுந்துச்சுது. அட, என் கறி எங்க போச்சு? நான் அதை இங்க வச்சு தானே தூங்கிக்கிட்டே இருந்தேன். அப்போ சிகப்பு கிளி அதோட பக்கத்துல வந்து, என்ன, எனக்கு தெரியும் உங்க கறியை யாரு திருடினாங்கன்னு. ஆனா ப்ராமிஸ் பண்ணு, நான் தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா அது என்ன கொன்னு போடுறோம். அட, அப்படியெல்லாம் நடக்காது. நீ என்கிட்ட சொல்லு, யாரு திருடினாங்க? சரி, சொல்றேன். நான் சிங்கி கழுகு நீங்க வச்சிருந்த கறியை எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். அப்படி சொல்லி ஓநாய் அதோட குகைக்குள்ள இருந்து கழுகு உட்கார்ந்திருந்த மரத்துக்கு பக்கத்துல வந்துச்சு. அடேங்கப்பா, என்கிட்ட திருடிட்டு வந்து ருசியா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இல்ல, நான் எதுவும் திருடல. நான் எழுந்துச்சு பார்க்கும்போது இது என் பக்கத்துலயே தான் இருந்துச்சு. என்ன, கறிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சா? அப்படி 2 பேருக்குள்ள பெரிய சண்டைய ஆரம்பிச்சது. நிறைய விலங்குகளும் பறவைகளும் அவங்கள சுத்தி வந்து நின்னாங்க. பால நடக்குது போல. இப்படி அந்த சிகப்பு கிளி விலங்குகளோட மாமிச துண்டை எடுத்துட்டு போய் பறவைங்க கூட்டுல வைக்கிறது. பறவைங்களோட பொருளை திருடிட்டு போய் அந்த பழிய தூக்கி விலங்குகள் மேல போடுறது. இப்படி மெதுவா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நடுவுல சண்டை உருவாச்சு.
இப்ப எல்லாரும் ஒன்னா நின்னுக்கிட்டு தான் இருந்தாங்க. விலங்கெல்லாம் ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க. இந்த காட்டில் நீங்க இருக்கணும், இல்லை நாங்க. நீங்க விருப்பப்படுறீங்கல்ல, அதே ஆகட்டும். இன்னைக்கு சாயங்காலம் குளத்து பக்கத்துல உங்க எல்லாரையும் நாங்க முடிச்சிடுறோம். முதலாளி, இன்னைக்கு நல்ல பார்ட்டி தான் போங்க. ஆமா, எல்லா பக்கமும் ரத்தத்தோட மாமிசம் கிடைக்கும். நாம 2 பேரும் நல்லபடியா சாப்பிடலாம். சாயந்தர நேரம் வேட்டைக்காரனும் அவனுடைய சிகப்பு கிளியும் ஆலமரத்துக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு ஆத்தங்கரையில நடக்கிறத பார்த்தாங்க. ஒரு பக்கம் பறவைகளோட கூட்டம், இன்னொரு பக்கம் விலங்குகளோட கூட்டம். எல்லாரும் எதிர்க்க நின்னு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப கோவமாவும் இருந்தாங்க. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. இப்ப ஆரம்பிக்க போகுது மொத போட்டி. அது கேட்டு மோட்டு குரங்கு 2 கையில 2 மாமிச துண்டுகளை எடுத்துட்டு வந்துச்சு. அது தரையில தூக்கி போட்டுச்சு. பார்க்கலாம் பறவை அப்புறம் விலங்குல யார் அதிகமா சாப்பிட்றாங்கன்னு. ஆ, போட்டி ஆரம்பிக்க போகுது. எப்போ? என்ன நடக்குது? இவங்களுக்கு என்ன பைத்தியமா? ஒரு மாமிச துண்டை கழுகு சாப்பிட ஆரம்பிச்சது. இன்னொரு மாமிச துண்டை நரி சாப்பிட ஆரம்பிச்சது. நரி 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 நரி. கழுகு 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 கழுகு. நண்பர்களே, நரி முதல்ல சாப்பாடை முடிச்சிருக்கான். அதனால கழுகு ஜெயிச்சிருச்சு. ஏ, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். என்ன இது? சாப்பாடு நரி தானே சாப்பிடுச்சு, கழுகு எப்படி ஜெயிச்சிச்சு? 2வது போட்டி பார்க்கலாம். முதல்ல பறவை மரம் மேலே ஏறுறதா இல்லைன்னா விலங்கான்னு. இப்படி சொன்னதும் மோட்டு குரங்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்துல ஏற ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் டீனுக்குருவி பறந்து போய் சீக்கிரமா மரத்து மேல உட்காந்துருச்சு. இந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னா மோண்டு குரங்கு. எல்லாரும் கை தட்டுங்க. அட, என்ன நடக்குது இங்க? இப்போ சாவோட விளையாட்டு ஆஹா, இப்போதான் சண்டை போடுறாங்க போல. பார்க்கலாம். பறவை அப்புறம் விலங்குல யார் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். இத கேட்டு அந்த வேட்டைக்கார தலைமுடிய பிச்சுக்கிட்டான். அவன் உடனே அவங்க நடுவுல வந்தான். என்ன இது? ரொம்ப ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? போட்டினா சண்டை போடுங்க, சாப்பிடுறது டான்ஸ் ஆடுறது என்ன இது? எப்படி எல்லாம் பண்ணா நீங்க சண்டை போடவே மாட்டீங்க. இத கேட்டு கொஞ்ச நேரம் விலங்குகளும் பறவைகளும் அமைதியா நின்னுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சாங்க. எங்களுக்குள்ள